வெல்கம் பேக் டு தி பிஸ்ரி கேமிங். ஐயோ சாரி, இது என்னால் வீடியோ எடுத்து போட முடியல, தவிர நான் பாட்டுக்கு சும்மா சிங்கிள் ஆடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ கிலோமீட்ரு ஃப்ரெண்ட்ஸ், அதில் பவுண்டு ஒன்று இருக்குங்க, அது 11 கிடச்சிச்சுங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 20 ரீச் ஆகிட்டோங்க. இன்னைக்கு ஒரு நைட் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அன்வைல்டா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் சந்தோஷத்தை அடுக்க முடியலங்க. சரிங்க வாங்க அதுக்குள்ளன்றக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இங்கே ஏன்னா ஒரு 5 டாலர் கிடச்சிச்சா, இங்கே வந்து இது எடுத்து. ஐயோ என்ன சவுண்ட் அது? அம்மா என்ன சத்தம் அது? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் செம்ம கன்னெல்லாம் வாங்கிட்டேங்க. சரி வச்சு என்ன பண்ணுறது தெரியலைங்க. அது சவுண்டு டெரரெல்லாம் தராங்க. ஐயோ பயப்படவே மாட்டேன் நான். எடுமுண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஜாக்பாட் கேமுங்க, ரியலாக சொல்கிறேன். சரி அது இவங்களா வராங்க சவராங்க, நம்மளுக்கா செம்ம காசு தராங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னான்னு தெரில, எனக்கு செம்ம ஒரு ஜாக்பாட் கேமாக இருக்குது இது. எனக்கு தொடணும்னு நீ நினைக்கக்கூட முடியாது கண்ணா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடங்க. ஃபஸ்ட்டு இது எடுத்துடலாம் தான், பட் சரி நானே விற்றுட்டு இருந்தா வந்துட்டான். டேய் என்னை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதா? சரிங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 இருக்கா 10 வச்சு நான் என்ன பண்ணுறது? தோ ஒரு பையன் வந்தானே, சின்ராசு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் கேம் யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. நான் தாங்க டான் டான் டன் டன் டான். நிறைய பேர் நம்பாமல் இருக்குவீங்க, பட் திஸ் இஸ் மீ. கூட ஒரு இது இருங்க. ஆனால் இங்கே ஒரு பையன், இவனை விட்டுருவேண்ணா நானே. புயல் என்னை பொது பண்ண. சரிங்க. ஐயோ 5% சார்ஜ் போடுறக்கண்ணா. பேக்ரவுண்ட் எப்பவுமே லோ பேட்டரியில் ஆடுற இதெல்லாம் சார்ஜ் போட்டு ஆடினா அப்புறமா அவ்வளோதான் ப்ரோ ஃபோனுக்கு போய்டும் அப்படின்னீங்கன்னா எனக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்ன பண்ணுறது, சார்ஜ் போட்டு ஆடிதானே ஆகணும், வேறு வழி. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிகார்ன் ஒன்று விற்றாங்க, வேல்யூபிள்னு வந்துச்சு. காசுனா காசு, அந்த மாதிரி காசுங்க யூனிகார்னு. செம்ம ரேட்டுங்க யூனிகார்னெல்லாம். சரி ஒரு புல்லட் ஒன்று வாங்கிக்குவோம் ப்ரோ. இருக்கிற இந்த 500க்கு நீங்கள் வந்து நிறைய வாங்கலாம் அப்படின்னீங்கன்னா ப்ளஸ் என்ன இதுவா, இது வேணால் இது வாங்கிக்கலாங்க. இது செம்மையாக இருக்குங்க. இது ஒன்று ரைஃபிள் பிக்கப், இதோ இது ஒன்றுங்க ரைஃபிள் ஆமோ. கலெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாருக்காவது ஜாக்பாட் அடித்து பார்த்துருக்கீங்களா? ஸ்னேக் ஆயில் கிடச்சிச்சு, பேண்டேஜ் கிடச்சிச்சு, பட் நம்ம கூட ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ஆடிருந்தானா ரியல் ஜாக்பாட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கேம் பிளே நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலையே. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி யாருக்காவது ஜாக்பாட் அடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சொல்லலாம் நீங்கள் ப்ரோ. சில பேருக்கு கோல்டு பார் கிடச்சி, என்றைக்கே கோல்டு பார் சில்வர் பார் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் இதோட பெரிய ஜாக்பாட் வேறு ஏதாவது இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா கையில் கிட்டத்தட்ட நான் இங்கே ரைஃபிள் இனி நான் தான்டா தி கிங். ஆனால் நம்ம இதுவே எடுத்து ஒரு ரிவால்வர், இதெல்லாம் ஒரு பெரிய நல்லா சின்ன பசங்களுக்கெல்லாம் சின்ன குட்டி கன்னுக்கு தான் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்பாட்டுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட இன்னொருத்தன் வந்திருந்தா அவனுக்கும் நம்மளுக்கும் ஜாக்பாட்டாக இருந்திருக்கும். ஃபியூவலா பிக்கப் பண்ணிக்கோயா. இது என்னன்னு தெரில, அங்கே கூட ஒன்று பார்த்தேன், பட் பிக்கப் பண்ண முடியலங்க. ஏன்னா 11 பவுன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, 11 பவுன்ஸ். சரி சீக்கிரமாக எடுத்து
இதில் போட்டு எரிச்சு 87 இருக்குது. ஏன் ப்ரோ ஏதாவது வாரம் ஏதாவது பண்ணியா அப்படின்னீங்கன்னா இல்லைங்க வாரெல்லாம் நம்மளா நம்மளுக்கும் அந்த சண்டைக்கு ரொம்ப தூரங்க. சும்மா சுட்டு விளாட்னேன், அதுதான் இது. சரி, ஏன்னா இந்த மாதிரி ஜாக்பாட் அடித்தவங்க யாராவது அடிச்சிருந்தா உங்கள் பேர் மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க. வேறு அவனுங்க போகலாங்க. இன்னொரு சைக்கிள் பையங்க இருங்க, இங்கே பார்த்தேன் நான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ இது நான் வரோம். ஐயோ போனால் போதுங்க, எப்படியோ இந்த வீடியோ இன்றைக்கி கன்ஃபார்மாக வரோங்க. இந்த மாதிரி ஒரு லக்கியான கேம் பிளே யாராவது பார்த்துருக்கீங்களா? 23,000 கிலோமீட்டருங்க. ஐயோ இதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க எனக்கு. இதெல்லாம் எனக்கு சாதாரணமான அச்சீவ்மெண்ட் இல்லை, பெரிய அச்சீவ்மெண்ட். பட் அவனை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் நான் வந்து தெரியாமல் கன்று ட்ராப் பண்ணிட்டேன். இல்லை அவன் வந்து மறுகை ஆகிட்ருப்பான். ஜாம்பியை போட்டு தள்ளி ஃபியூவெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம விளாடி இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸாக இது பண்ணியிருக்கலாம். பட் இதுவே எனக்கு இந்த மாதிரி ஒரு லக்கியஸ்ட் கேமாக அமைஞ்சிச்சு. 11 பாம்ஸ், அதாவது மொத்தமாக இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரிலங்க. சரி, இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீஜாயின்லாம் வேணாம். பார்த்தீங்களா 1 ஸ்டார் வந்திருக்கு. இப்படி தான் ஸ்டார் வருதா? பார்த்தீங்கன்னா இன்னும் 14 மந்த்ஸா பார்த்துக்கோங்களா? 14. இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் கேம் தான் இது வரைக்கும் இது வானதில்லை. வான பிளேவா என்னங்க? சரி, எனக்கு வேணாயா. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் பிசி கேமிங் தமிழ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.